இங்க பவானி ரொம்பவே மூட் அவுட்டா இருக்கிறதுனால சிவானி பாப்பாவை ஸ்கூலுக்கு ரெடி பண்ற வேலையை இந்த பக்கம் பொண்ணு கிட்ட கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் பொண்ணையுமே எப்பவும் போல சிவானி பாப்பாக்கு தேவையான மாதிரி இந்த பக்கம் தலையெல்லாம் கட்டிவிட்டு அவங்கள பக்காவா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க சிவானி பாப்பாவுமே பவானியோட ரூமுக்கு போயிட்டு அவங்களோட புத்தகத்தெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கும்போது இங்க பவானி கிட்ட அம்மா நீங்களும் பொண்ணு எதையும் ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனா இந்த பக்கம் பவானியும் ரொம்பவே டென்ஷனா இருக்கிறதுனால நீ முதல்ல புக் எடுத்து வை, ஸ்கூலுக்கு கிளம்பணும், டைம் ஆகுது, தேவையில்லாத விஷயத்தை பத்தி பேசாது அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து சிவானி பாப்பாவை கொஞ்சம் அவாய்ட் பண்றாங்க. அதே நேரத்தில் சிவானி பாப்பாவுமே புக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்களுமே ஸ்கூலுக்கு கிளம்பி போறாங்க. இந்த பக்கம் சிவானி பாப்பா ஸ்கூலுக்கு கிளம்பின உடனே எங்க பவானியும் பொண்ணையும் கூப்பிட்டு வச்சு அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி தனக்கு நடந்த விஷயங்களை பத்தி நான் ரொம்பவே யோசிச்சதாகவும் அதே நேரத்தில் இதுல ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கிறதாகவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ எப்போ போல பொண்ணையுமே இங்க பாருங்கக்கா, நேத்து நான் என்ன சொன்னனோ அதே தான், நான் எப்பவுமே உங்களுக்கு வந்து நீங்க எடுக்கிற முடிவுக்கு நான் துணையா இருப்பேன். ஆனா நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் சரி சிவானி பாப்பாவை ரொம்பவே யோசிச்சு முடிவெடுங்க. ஏன்னா நீங்க எடுக்க போற முடிவுனால உங்க வாழ்க்கை மட்டும் கிடையாது, சிவானி பாப்பாவோட வாழ்க்கையும் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. அதனால யோசிச்சு பொறுமையா முடிவெடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த பக்கம் பவானியுமே நான் நல்லா யோசிச்சிட்டேன் பொண்ணி, என் லைஃபுக்கு கண்டிப்பா அந்த சுந்தர் வேண்டாம், ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு கெட்டவனை மறுபடியுமே என்னோட வாழ்க்கைக்குள்ள விட எனக்கு விருப்பம் இல்லை. சொல்லப்போனா எனக்கு அவனோட முகத்தை பார்க்க கூட விருப்பம் கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த முடிவை நான் சிவானி பாப்பாவோட முகத்தை பார்த்து தான் இந்த முடிவை எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கிட்ட பொண்ணியுமே கண்டிப்பாக்கா உங்களுக்கு எது சரின்னு படுதோ செய்யுங்க, ஆனா யோசிச்சு செய்யுங்க அப்படின்ற மாதிரி பொண்ணியுமே இன்னுமே இந்த பக்கம் வந்து பவானியோட முடிவுல கொஞ்சம் தெளிவில்லாததை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுமே அங்கிருந்து சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற பவானியுமே கண்டிப்பா நான் முடிவு பண்ணது உண்மை, இதுக்கு மேல சுந்தரோட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே தன்னோட ஃபேமிலி வக்கீலுக்கு கால் பண்றாங்க. பண்ணது மட்டும் இல்லாம அவரை வீட்டுக்குமே வர வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் எங்க வக்கீல் வீட்டுக்கு வந்துட்டு எப்போ போல ஹாலில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப இதை பார்த்துட்டு இருக்கிற பிரீத்தியுமே என்ன இது வக்கீல் வந்திருக்காங்க, இவர் எதுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்போ இந்த பக்கம் பவானியுமே இங்க வக்கீல வந்த உடனே வக்கீல போய் பார்த்து அவங்க கிட்ட டிவோர்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. இது கிட்ட வக்கீலுமே என்னாச்சுமா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ அங்க பவானியுமே ஒரே வார்த்தையா எங்க ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை, ஆனா அந்த பிரச்சனை எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை, தயவு செஞ்சு சொல்றேன் எனக்கு வந்து சுந்தருக்கு எதிரான ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ் மட்டும் எனக்கு ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவங்களுமே ரொம்ப கட் அண்ட் டேட்டா பேசிட்டு இருக்காங்க. இது கேட்டோன்னு வக்கீலுமே ஓகேமா நான் அதை உனக்கு ரெடி பண்ணிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 2 ஹவர்ல என்னால் பண்ண முடியும், ஆனா எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு, நீ இப்போ சுந்தர் மேலே என்ன காரணம் சொல்ல போறேங்கிறது ரொம்ப முக்கியம், ஏன்னா நீ கொடுக்குற காரணத்தை வச்சு தான் உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத இவங்க ஜட்ஜ் முடிவு பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட பவானியுமே இந்த பக்கம் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லப்போனால் சுந்தர் இப்படி பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லணும் தான் அவங்க மனசுல தோணுது. பட் இந்த பக்கம் ஜெயா ரொம்பவே வந்து கெஞ்சி கேட்டுக்கிட்டதுனால கண்டிப்பா அந்த விஷயத்த சொல்ல முடியாதுன்னு சொல்லி ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இங்க பவானி என்ன சொல்ல போறான்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே இந்த பக்கம் வந்து பவானி பின்னாடி நின்று கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஜெயாவுமே கண்டிப்பா எங்க மாப்பிள்ளையை பத்தி உண்மையை சொல்லிடக்கூடாது, அப்படி சொன்னா எல்லாமே வீணா போயிடும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அதுக்காக பவானியுமே தெளிவா யோசிச்சு என்னையும் என் பொண்ணையும் அவர் சரியா பாத்துக்கிறது இல்லை, அதுக்காக தான் நான் இப்போ அவருக்கு டைவர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பவானி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட வக்கீலுமே இங்க பாருங்கம்மா நீங்க சொல்ற காரணம் ஏத்துக்கப்படி இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்ல காரணமா இருந்தா மட்டும்தான் கண்டிப்பா வந்து உங்களுக்கு டைவர்ஸ் கிடைக்கும், இல்ல அவர் அந்த பக்கம் ஒத்துக்கணும், அவர் அப்படி ஒத்துக்கல அப்படின்னா மறுபடியும் உங்களோட டைவர்ஸ் வந்து கேன்சல் ஆகி போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட பவானியுமே கண்டிப்பா அவர் ஒத்துக்குவாரு, அவர் ஒத்துக்காம போனா என்கிட்ட இன்னொரு பிளான் இருக்கு, அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களுமே ஒரு முடிவோட பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட வக்கீலுமே சரிம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு சரினா எனக்கு சரி அப்படின்ற மாதிரி அவருமே அந்த டாக்குமெண்ட் டீட்டெயில் எல்லாத்தையுமே ரெடி பண்றாரு. பண்ணது மட்டும் இல்லாமல் அதை இந்த பக்கம் சுந்தரோட வீட்டுக்குமே வந்து போஸ்ட்ல அனுப்பி விட்டுட்டு அவருமே அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இந்த பக்கம் இதை பார்த்துட்டு இருக்கிற பவானியுமே ரொம்பவே ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் இந்த சுந்தரோட நான் ரொம்ப நாள் சேர்ந்து வாழணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இந்த ஆள் எனக்கு பண்ண துரோகத்துக்கு கண்டிப்பாக இந்த ஆளை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க ரொம்பவே வந்து இன்னுமே சுந்தர் மேலே கோபத்தோடு இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க பிரீத்தியுமே இங்கே பாருங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் சம்மதம் இல்லாமல் பவானி அக்காவை பொண்ணுக்கிட்ட விடாதீங்க, எனக்கு என்னமோ பொண்ணி தான் பவானி அக்காவோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக இந்த மாதிரி தேவையில்லாத ஐடியா கொடுத்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், நீங்கள் முதல்ல பவானி அக்காட்ட போய் பேசுங்க, இந்த மாதிரி அவங்கள டைவர்ஸ் பண்ண வேணான்னு சொல்லுங்க, வேற ஏதாவது பண்ணியாவது சுந்தரையும் பவானி அக்காவையும் ஒன்று சேர்த்துடலாம் நம்ம அப்படின்ற மாதிரி எங்க பிரீத்தி மறுபடியும் எங்க பொண்ணுக்கு எதிரான வேலையை ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த விஷயம் எல்லாத்தையுமே கேட்ட ஜெயாவுமே டைரக்டா பவானிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாரு பவானி, நீ ரொம்ப அவசரப்படுறேன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி மாப்பிள்ளையே இப்போ நீ டைவர்ஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நம்ம இதுக்கு வேற ஏதாவது ஒரு வழியை ஒன்று கண்டுபிடிப்போம், சொல்லப்போனா அவர் இனிமேல் இப்படி ஒரு தப்பு பண்ணாம அவருக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஜெயா பேச ஆரம்பிக்கிறாங்க. இது கேட்டோன்னா பவானி ரொம்பவே கோபத்துல கொந்தளிச்சுட்டு என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க, என்னோட வாழ்க்கை உங்களுக்கு விளையாட்டா தெரியுதா, நான் எந்த அளவுக்கு வேதனையில இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த உங்களால புரிஞ்சுக்க முடியல, உங்களுக்கு வந்து உங்களோட குடும்ப மானம் போகக்கூடாது, உங்களுக்கு குடும்ப கௌரவம் காப்பாற்றணுங்கிறதுக்காக நீங்க மறுபடியும் சுந்தரி என் கூட சேர்த்து வைக்க பிளான் பண்றீங்களா, அப்படிப்பட்ட ஒரு கேடுகாரனா நீ என் கூட சேர்ந்து நான் மறுபடியும் வாழ்வேன் நினைக்கிறீங்களா, அப்படி வாய்ப்பே கிடையாது, அவங்க கூட சேர்ந்து வாழ்ற எந்த ஒரு எண்ணமும் எனக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி எங்க பவானியும் ஜெயாவை எடுத்தறிஞ்சு பேசிட்டாங்கிறது கிளம்புறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் எப்பவும் போல வெண்ணிலா வந்துட்டு இங்க பாருங்க இந்த மாதிரி அக்கா பேசுறதுக்கெல்லாம் முக்கியமான காரணமே அந்த பொண்ணிதான் சொல்லிட்டு இங்க எல்லாரும் மட்டும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க.
ஆனால் இதை கேட்ட உடனே இந்த பக்கம் சந்திரசேகருக்கு ரத்தம்லாம் கொதிச்சு போயிடுது. உடனே ரொம்ப கோவப்பட்டு, இங்கே பாரு வாயை மூடு வெண்ணிலா, முதல்ல தேவையில்லாமல் பொண்ணியை பற்றி தப்பாக பேசுகிறவளை வச்சுக்காத. அவன் மட்டும் இன்னைக்கு சரியான முடிவெடுத்து இந்த மாதிரி சுந்தர பற்றியான உண்மைகளை வெளியில் கொண்டு வரலன்னா கடைசி வரைக்கும் நம்மெல்லாம் முட்டாள்தனமாக இருந்திருப்போம், சொல்லப்போனால் முட்டாளாகவே இருந்திருப்போம். இந்த மாதிரி பவானிக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே சுந்தர்னா யாருன்னு தெரியாமல் போயிருக்கோம். சொல்லப்போனால் பொண்ணு செஞ்ச ஒரு நல்ல காரியத்தினால தான் நம்மளோட கம்பெனியில் நம்மளோட பேரும் காப்பாற்றப்பட்டிருக்கு, அதே நேரத்தில் நம்மளோட பொண்ணோட வாழ்க்கையும் காப்பாற்றப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து சந்திரசேகர் ரொம்பவே எமோஷனலாக பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் எங்கள் ஜெயாவுமே இன்னும் பொண்ணி மேலே கொஞ்சம் டவுட் பட்ட தான் செய்கிறாங்க. ஏன்னா இந்த பக்கம் பிரீத்தியும் வெண்ணிலாம் இருந்துக்கிட்டு எப்படியும் இதுக்கெல்லாம் காரணம் பொண்ணியாக தான் இருப்பான்னு சொல்லி இந்த பக்கம் ஜெயாவோட மைண்டை பயங்கரமாக வந்து மாற்ற ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் எங்கள் ஜெயாவுமே கண்டிப்பாக எப்படியாவது சுந்தர மறுபடியும் இந்த வீட்டுக்கு வர வைக்கணும், சொல்லப்போனால் என் பொண்ணோட வாழ்க்கை போகாமல் நான் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுமே இந்த பக்கம் சுந்தர் சைடு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு சைடு இங்கே சுந்தருமே இங்கே இதுக்கெல்லாம் காரணம் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு நாளைக்கு முன்னாடி நைட்டு இந்த பக்கம் சரக்கை போட்டு புலம்பி இருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரியே பொண்ணு எப்படி பழி வாங்குறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. கரெக்டாக அவர் யோசிச்ச மாதிரியே அவருக்கு ஒரு நல்ல பிளான் கிடைக்க ஆரம்பிக்குது. சொல்லப்போனால் இங்கே சுந்தருக்குமே வந்து தாஸ் கால் பண்ணுறாரு. கால் பண்ணது மட்டும் இல்லாமல், என்ன மச்சான் நான் உங்கள்கிட்ட பணம் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு போல இருக்கு, அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, ஒரு 2 லட்சம் மட்டும் நமக்கு ஏதாவது உன்னால ஸ்பான்சர் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி தாஸ் வந்து சுந்தர்கிட்ட கேட்குறாரு. ஆனால் கரெக்டாக தெளிவாக புரிஞ்சுக்கிட்ட சுந்தருமே, அப்படியா தாஸ், நீ என்ன 2 லட்சம் கேட்குறியா, உனக்கு நான் 15 லட்சம் தரலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து பயங்கரமாக ஹைப்பராக பேசிக்கிட்டு இருக்காரு. இது கேட்ட தாசுமே, என்னாச்சு மச்சான், என்ன பிரச்சனை உனக்கு, நீ என்ன எப்பவும் நான் பணம் கேட்டால் தரமாட்டேன்னு சொல்லுவேன், இல்லைனா இழுத்தரிப்ப, இப்போ என்ன திடீர்னு 15 லட்சம் தரன்ற, என்ன உனக்கு ஏதாவது வேலையாகணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ சுந்தரமே பேச ஆரம்பிக்கிறாரு. இங்கே பாரு தாஸ், ஆல்ரெடி நான் வீட்டில் மாட்டிக்கிட்டேன், ஓகேவா, அதே நேரம் உன் தங்கச்சியை கெடுத்ததுக்கு நானே உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன், நீ என்ன முடிவு பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து தாஸ் எதிர்பார்க்காத ஒரு பெரிய கூட்டம் இங்கே சுந்தர் தூக்கி போடுறாரு. இதை கேட்டவொடனே இந்த பக்கம் தாஸ் அப்படியே சைலண்ட் ஆயிடுறாரு. என்ன இது இவன் இப்படி பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த பக்கம் வந்து ஆப்போசிட்ல சுந்தருமே, இங்க பாரு மச்சான், நான் சொல்றத கேளு, உன் தங்கச்சி நீ எனக்கே கல்யாணம் பண்ணி வச்சிரு, அதுக்கப்புறம் நீ நினைக்கிற மாதிரி நீ நானும் மாமா மச்சானாவே இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்க சுந்தருமே தாஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது இங்க சுந்தரோட வீட்டுக்கு டைவர்ஸ் நோட்டீஸும் வருது. இது கரெக்டா பார்த்த சுந்தருமே, ஓகே பாத்தியா, என் ஒய்ஃப் கிட்ட இருந்து டைவர்ஸ் நோட்டீஸ் கூட வந்துருச்சு, இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் இல்லை, மச்சான் உன் வீடு எங்கே இருக்குன்னு சொல்லு, நான் நேராக உன் வீட்டுக்கே வரேன், நேராக வந்து இன்னைக்கே ஒரு கோயிலுக்கு போயிட்டு உன் தங்கச்சி கழுத்தில் தாலியை கட்டி கண்டிப்பாக அவளை என்னோட மனைவியை ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்கே பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காரு. இங்கே இவர் பேசுகிற பேச்சுக்கெல்லாம் இங்கே தாஸ் கிட்ட ரிப்ளைவே இல்லை. என்னடா இது இப்படி ஆகிப்போச்சு, இவன் என்ன இப்படி வரான், இப்போ கடைசியில் நம்ம முதலுக்கே மோசம் பண்ணிடுவோம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்பவே திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் எங்கள் தாசுமே, இங்கே பாரு மச்சான், என்கிட்ட விளையாடணும்னு நினச்சி விளையாண்டுருக்காத, நீ கட்டிக்க உறுதியாக இருந்தா நான் கண்டிப்பாக என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்க தயாராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவருமே வாய் விட்டுறாரு. உடனே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இப்போவே கிளம்பி வரேன், நீ எங்கே இருக்கேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைவர்ஸ் நோட்டீஸை அவர் வீட்டில் இருக்க டேபிளில் வச்சுட்டு இங்கே சுந்தரமே டேரெக்டாக தாஸோட வீட்டை பார்த்து போயிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் இங்கே சுந்தரோட அம்மா அப்பாவுமே இந்த பக்கம் என்ன இது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்க தான் தெரிய வருது, இந்த பக்கம் சுந்தருக்கு பவானி டைவர்ஸ் நோட்டீஸ் அமைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதை பார்த்துட்டு அவங்களுமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே இந்த பக்கம் சுந்தரோட அம்மாவுமே அவர் அப்பாட்ட சொல்லிட்டு, என்னங்க இது, இங்கே பாருங்க பவானி வந்து இந்த மாதிரி வந்து சுந்தருக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அமைச்சிருக்கா, என்னாச்சு, சுந்தரம் என்ன பண்ணா, ஏதோ தப்பு பண்ணிட்டானா அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் சுந்தரமே யாருமே எதிர்பார்க்காத மாதிரி தாஸோட வீட்டுக்கு போயிட்டு இங்கே ஸ்வேதா கிட்ட ரொம்பவே ஃப்ளட் பண்ணுற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாரு ஸ்வேதா, இதுக்கு மேலே கவலைப்படாத, நான் இருக்கேன், ஓகேவா, நான் உனக்கு கொடுத்த பணம்லாம் உங்கள்கிட்ட தானே இருக்குது, பத்திரமா வை, நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணி நல்ல நிலைமைக்கு வந்துடலாம், கவலையப்படாது அப்படின்ற மாதிரி இங்கே தாஸ்கே ரிவீட் கொடுத்துட்டு இருக்காரு. ஆனால் இதை கேட்டுட்டு இருக்க தாசுமே ஒன்றுமே புரியாமல், இங்கே பாரு சுந்தர், எங்களை பார்த்தா என்ன உனக்கு விளையாட்டுத்தனமா இருக்கா, நீ ஜாலியாக வந்து எங்ககிட்ட பேசி விளையாண்டுட்டு இருக்க, அப்படிலாம் ஈஸியாலாம் என் தங்கச்சி ஒன்று கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டேய் ஏமாத்துக்காரா, நிறுத்துறா நீ முதல்ல, இவ உன் தங்கச்சியே கிடையாதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும், இவ உன்னோட ஒய்ஃபுங்கிறது எனக்கு தெரியும், என்ன முட்டாள் பையன் நினச்சிட்டு இருக்கியா, 2 பேரும் இதே இடத்துல புதைச்சு போட்டுருவேன், நான் சொல்கிறத செய்கிற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன், எனக்கு ஒரு ஆளை தூக்கணும், எப்படி என் பொண்ணை நீங்கள் கடத்தினீங்களோ அதே மாதிரி நான் இந்த வீட்டை விட்டு வெளியேறதுக்கு காரணமான அந்த பொண்ணியை நீங்கள் கடத்தணும், அவளை கடத்தி மட்டும் என்கிட்ட ஒப்படைச்சிருங்க, அவளை என்ன வேணாலும் நான் பண்ணிக்குவேன், அதே நேரம் அவளை கடத்தி கொடுத்துட்டா உனக்கு 15 லட்ச ரூபா நான் தரேன், நான் எப்படியாவது கடை வாங்காவது கொடுத்துருவேன், ஆனால் நான் சொன்னதை மட்டும் செய்யணும், அப்படி நீங்கள் மாறி செய்யணும்னு நினைச்சிங்க உங்க 2 பேரும் இதே இடத்துல புதைச்சு போட்டுரும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் சுந்தர் ஆசையும் ஸ்வேதாவும் மிரட்டிட்டு இருக்காங்க. உண்மை சொல்லப்போனா எங்க சுந்தரோட மனசுல பொண்ணியை பழி வாங்கணுன்ற எண்ணம் பயங்கரமா மேல வந்துருச்சு. அதனால கண்டிப்பா எங்க பொண்ணியை பழி வாங்குறது அவரோட முழு எண்ணமா இருக்கு. அதே நேரத்துல தாசுமே, பாரு சுந்தரம், நீங்க சொல்றதை நான் எப்படி ஒத்துக்கவே நினைக்கிறேன், அப்படிலாம் என்னால முடியாது, இதுக்கு மேல உனக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல, முதல்ல இடத்த காலி பண்ண அப்படின்ற மாதிரி இங்க சுந்தர் அங்கிருந்து வெளியில அனுப்ப ட்ரை பண்றாங்க. ஆனா சுந்தருமே, டேய் உங்ககிட்ட பணம் கொடுத்ததுல இருந்து உங்ககிட்ட என்னென்ன டீலிங் வச்சிருந்தேன் ரெக்கார்டு வரைக்கும் என்கிட்ட இருக்கு, என்னை
ஏமாத்தி நீ இப்படி பணத்தை பிடுங்கன்னு சொல்லி நீயே ஒரு ஃபோர்ஜரி அப்படிங்கிறத நான் கேஸ் கொடுத்து இப்போ உங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்ண வச்சிருவேன். ஒழுங்கா நான் சொல்றதை செய்யுங்க, நீங்க அப்படியே ஓடி போயிடலாம். இன்னும் பணமும் கிடைக்கும், உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. ஆனா நான் சொல்றதை செய்யாம நீங்க மாத்தி ஏதோ பண்ணீங்க, அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு வழியா அவங்க மிரட்டினதுல இங்க தாசும் ஸ்வேதாவும் வேற வழியே இல்லாம இங்க சுந்தருக்கு அடிமை ஆயிடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்க டைரக்டா அந்த சுந்தரோட அப்பாவுமே இங்க நான் போய் ஜெயாவை பார்த்துட்டு வந்துடுறேன், சொல்லப்போனா ஜெயாவையும் சந்திரசேகரையும் பார்த்தா தான் என்ன பிரச்சனைங்கிறது தெரியும்னு சொல்லிட்டு அவங்களுமே அந்த டைவர்ஸ் நோட்டீஸ் எடுத்துட்டு டைரக்டா இங்க ஜெயாவோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க.